சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையினாலே இப்படியாய் நேரலைகளுக்கூடாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே அநேக உபத்திரவங்கள், வியாகுலங்கள், நெருக்கங்களுக்கு மத்தியில் நாம் கடந்து சென்றாலும் கூட தேவனுடைய சமூகத்திலே இப்படியாய் அமர்வதற்கு பல தடைகள் காணப்பட்டாலும் தேவன் தம்முடைய கிருபையினாலே நாம் இப்படியாய் நேரலைகளுக்கூடாக கர்த்தரை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகையினாலே என்னோடு கூட வீடுகளில் அமர்ந்திருந்து கர்த்தருடைய செய்தியை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாய் நாங்கள் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ பிரசன்னத்திலே எங்கள் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய செய்தியை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவராகிய நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தராகிய நீர் பேசுகிற தெய்வம். ஆண்டவரே, நாங்கள் வந்து காத்திருக்கிறது உடைய வெள்ளிய சத்தத்தை கேட்கும்படியாக நீர் எங்களோடு கூட இடைப்படுவீராக. இதோ உடைய வசனத்தை அனுப்பி தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்கப்பா. வீடுகளிலே உடைய வார்த்தை கடந்து போகட்டும். இந்த வல்லமை உள்ள வார்த்தைகள் அந்த வீடுகளிலே ஆண்டவரே ஒரு விடுதலையை உண்டு பண்ணட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கட்டி எழுப்பக்கூடிய கிருபையை இந்த வார்த்தைகள் கொண்டு வரட்டும். இதோ உடைய சமூகத்திலே அடியனை தாழ்த்துகிறேன், உங்களை உயர்த்தி எல்லா மகிமையும் கனமும் துதியும் புகழும் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கே செலுத்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலும் கூட தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியே நாம் கடந்து வருவோம். இந்த நாளிலே தேவனுடைய ஆவியானவர் என் உள்ளத்திலே ஏவின ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நாட்களிலே நானும் நீங்களும் சற்று நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், நாங்களும் நீங்களும் இந்த காலத்துல எத்தனையோ உபத்திரவங்களுக்கு, வியாகுலங்களுக்கு, நெருக்கங்களுக்கு, பாடுகளுக்கு, பலவிதமான பயங்கரங்களுக்கு நாம் முகம் கொடுத்தாலும் கூட நானும் நீங்களும் அறிந்திருக்கிற தேவன் எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கிற அல்லது நம்மை நடத்துகிற, நமக்கு உதவி செய்கிற, நமக்கு ஜெயம் கொடுக்கிற, நம்மோடு கூட இருந்து நம்மை தயவாய் நடத்துகிற தெய்வத்தை அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அதனாலே இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் அல்லது நம்முடைய குடும்பங்கள் இன்றைக்கு தேவனுடைய பார்வையில ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்றும் கிறிஸ்து விரும்புகிறார் என்பதை குறித்து அந்த தலைப்பிலே நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நான் இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் சற்று நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவ வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் என்கிற தலைப்புல நாம் ஒரு சில வசனங்களை தியானித்து நான் ஜெபிக்க போகிறேன். நான் திருப்பிக் கொள்வோம். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே வேதத்திலே இருந்து நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். அந்த வார்த்தைகள் இப்படியாய் சொல்கிறது: துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, இந்த வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேதத்திலே 2 விதமான வீடை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதே நேரத்தில் நாம் பார்க்கிறோம், ஒரு வீட்டை குறித்து இந்த வேத வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனங்களிலே 2 விதமான வீடை குறித்து நாம் தியானிக்கிறோம். முதலாவது நாம் பார்க்கிறோம் துன்மார்க்கனுடைய வீடு, இரண்டாவது பார்க்கிறோம் நீதிமானுடைய வாசஸ்தலம். இன்றைக்கு நாம் யாவரும் ஒரு வீடுகளிலே குடியிருக்கிறோம். நாம் அமர்ந்திருக்கிற அல்லது நாம் ஜீவிக்கிற ஒரு வீடு நமக்கு உண்டு. இன்றைக்கு நாம் எல்லோரும் ஒரு வீட்டில் இருக்கிறோம். ஆனால் அது ஒருவேளை ஒரு குடிசை வீடாய் காணப்படலாம், அல்லது ஒரு பலகையினாலே கட்டப்பட்ட ஒரு வீடாய் காணப்படலாம், அல்லது அது நமக்கு ஒரு வாடகை வீடாய் காணப்படலாம், அல்லது நமக்கு ஒரு சொந்த வீடாய் காணப்படலாம். எப்படி இருந்தாலும் கூட நானும் நீங்களும் வாழுகிறது அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வீடு. ஆகையாலே இந்த வீடுகளிலே 2 விதமான வீட்டை குறித்து தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். முதலாவது பார்க்கிறோம் நீதிமானுடைய வீடு, இரண்டாவது பார்க்கிறோம் ஒரு துன்மார்க்கனுடைய வீடு. எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நானும் நீங்களும் நீதிமொழிகள் 3:33 வாசிக்கிற பொழுது 2 வீடை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. ஒன்று நீதிமானுடைய வீடு, இரண்டாவது துன்மார்க்கனுடைய வீடு. தேவனை அறிந்தவனுடைய வீடு, தேவனை அறியாதவனுடைய வீடு என்று சொல்லி நாம் இந்த நாளிலே உங்களோடு கூட அதை கொஞ்சம் சற்று விளங்கப்படுத்த விரும்புகிறேன். தேவனை அறிந்தவனுடைய வீடு, தேவனை அறியாதவனுடைய வீடு என்று சொன்னால், தேவனை அறிந்தவன் நீதிமான். தேவனை அறியாத ஒரு குடும்பமாக இருக்குமா இருந்தால் அவர்கள் மறைத்து போன ஒரு வாழ்க்கை அல்லது ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழுகிற குடும்பமாய் ஒரு வீடாய் காணப்படுகிறது. அதனாலே இந்த காலை வேளையில வீட்டை குறித்து நாம் வேதத்திலே பல வார்த்தைகள் நமக்கு ஆதாரமாக சொல்லுகிறது. அதிலே நமக்கு தெரிந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை
வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் சொல்கிறது, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பார்க்கிறோம், இந்த வாதை என்கிற வார்த்தை நம்முடைய கூடாரத்தை அணுகாது. இதுல இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. வேதம் சொல்கிறது, நானும் நீங்களும் தேவன் ஆண்டவராய கிறிஸ்து நமக்குள்ளே ஜீவிக்கிறார். தேவனுடைய ஆலயம் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளின் படி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்ற இந்த வார்த்தையை நாம் சற்று தியானிக்கிற பொழுது இன்றைக்கு பார்க்கிறோம், இன்றைக்கு நம்முடைய வீடு முழுவதுமாய் வாதையாய் காணப்படுகிறது. யாரை கேட்டாலும் சொல்வார்கள், ஐயோ இந்த கொள்ளை நோயினால என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது என் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது என்னுடைய மனைவி பாதிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது என்னுடைய உறவினர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனாலே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் முகம் கொடுக்கிற இந்த வாதையானது முழு குடும்பத்தையும் அல்லது முழு தேசத்தையும் முழு நாட்டையும் வந்து பாதித்திருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வீடுகளில் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இன்றைக்கு வீடு முழுவதும் வாதையாய் காணப்படுகிறது. இதிலே நாம் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை சற்று நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் அதை விவரித்து சொல்ல விரும்புகிறேன். வாதை என்கிற அந்த வார்த்தை வியாதியை குறிக்கிறது. கூடாரம் என்கிற வார்த்தை நான் நீங்கள் வாழுகிற வீட்டை ஒரு பக்கமாக அது குறிப்பிட்டாலும் அது நம்முடைய சரீரத்தையும் அங்கே குறிப்பிடப்படுகிறது நாம் பார்க்கிறோம். சரீரத்துக்கு தான் வாதை ஏற்படுகிறது. அதனாலே நானும் நீங்கள் நம்முடைய சரீரமாகிய கூடாரத்துக்கு தான் வாதை அணுகாது என்று சொல்லி அந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகையினாலே இந்த காலை வேளையில இன்னும் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 122வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியே சொல்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இன்றைக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, இந்த அலங்கம் என்பது நானும் நீங்கள் வாழுகிற வீடாக இருக்கிறது. அந்த வீட்டுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால் சுகமும் சமாதானமும். இந்த வசனங்களை நான் வாசித்து பார்க்கிற பொழுது இந்த வீடாகிய நீதிமானுடைய வீட்டில என்ன இருக்குமா, அங்கே சுகமும் சமாதானமும் இருக்கும் என்று சொல்லி அந்த வார்த்தைகள் சொல்கிறது. ஆங்கில வேதாகமத்திலே உள்ள மொழிபெயர்ப்பை நாம் சற்று பார்ப்போமானால் சுகத்திற்கு பதிலாக அங்கே ஆங்கிலத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது சகல ஐஸ்வர்யமும் சமாதானமும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த வீடாகிய நீதிமானுடைய வீட்டில பார்க்கிறோம் வாதை அணுகாது, அல்லது அவனுடைய வீட்டில சுகமும் சமாதானமும் இருக்கும் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேசுகிற இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் காண்பித்துக் கொடுக்கிறது. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு இந்த ஐஸ்வர்யமும் இந்த சுகமும் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட நீதிமான்கள் எனப்பட்ட ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் இந்த காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே காணப்படுகிறதா பார்க்கிறோம். சமாதானம், சுகம், இந்த ஐஸ்வர்யம் இன்றைக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி நாம் சற்று திரும்பி பார்ப்போமானால் இன்றைக்கு இந்த காரியங்கள் நம்முடைய வீடுகளிலே அநேக நேரங்களில் நம்மாலே காணக்கூடாது இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வீடுகளிலே தரித்திரமும் கண்ணீரும் வெறுமையும் வேதனையும் துக்கமும் கவலையும் பலவிதமான நெருக்கத்தோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம். இந்த புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அவர்கள் முகம் கொடுக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் நானும் நீங்களும் சந்திக்கிறோம். இந்த கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட குடும்பம் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் இந்த புறஜாதிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் சந்திக்கிற காரியத்தை நானும் நீங்களும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அதே அழுகையும் அதே வறுமையும் தரித்திரமும் கடனும் இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறது போல கிறிஸ்துவை அறிந்து வாழுகிற ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ள கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நம்முடைய வீடுகளிலும் இன்றைக்கு அநேக நேரங்களிலே இவைகளை நாம் கவனிக்க கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த வசனத்தோடு நம்மை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த வசனங்களுக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு சூழ்நிலைகள் நமக்கு காணப்படுகிறது. ஆகையினாலே கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது, கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. தேவன் வார்த்தை சொல்கிறது, மனுஷன் மனமாறுவான், தேவன் மனமாறாத தேவன். மனுஷன் சொன்னதை இல்லை என்று சொல்லுவான், ஆனால் தேவன் சொன்னதை செய்கிற தெய்வம். ஆகையினாலே இந்த வார்த்தைகளின்படி தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் வாதையும் கூடாரத்தை அணுகாது, உன் வீடுகளிலே சுகமும் சமாதானம் உண்டாயிருக்கும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவோ அல்லது தேவன் நம்மை நடத்தவோ விரும்புகிறார். அதனாலே இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நானும் நீங்களும், கிறிஸ்துவையே நம்பி இருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில இந்த சுகமும் அல்லது இந்த சமாதானமும் நம்முடைய குடும்ப
குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது இன்றைக்கு நமக்கு காணப்படுகிறதா? இதிலே நாம் வாழுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் இந்த வார்த்தைகள் அநேக நேரங்களில் நமக்கு அதிலே ஒரு சுகம் அல்லது ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி இல்லாத காலங்களுக்குள்ளே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். அதனாலே நீதிமானுடைய வீட்டிலே சுகமும் சமாதானமும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாமே குடும்பத்தை குறித்து தான். இன்றைக்கு நீதிமானாய் இருக்கிற நானும் நீங்களும் நம்மை குடும்பத்தை குறித்து நாம் நினைத்திருக்கிற நினைவுகள் எல்லாம் என்னவென்று நாம் பார்ப்போமானால், நம்முடைய குடும்பத்திலே அநேக நேரங்களில் கடன் பிரச்சனை, வேலை இல்லையே, அங்கே பார்க்கிறோம் பிள்ளைகளுக்கு சரியான ஒரு திருமணம் இல்லையே, வியாதி, குழந்தை இல்லாத காரியங்கள், இன்றைக்கு பலவிதமான வியாதி, மரண படுக்க, பலவிதமான நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், பலவிதமான குறைவுகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே இப்படி பல பிரச்சனைகளை நாம் நம்முடைய கிறிஸ்தவ குடும்பத்திலே காண்கிறோம், கேட்கிறோம். அவைகள் இன்றைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் உங்களோடு கூட காண்பித்து கொடுக்க விரும்புகிற இந்த 2 வீடுகளிலேயும் தேவன் நியமித்த வீடாகிய அங்கே பார்க்கிறோம் நீதிமானுடைய வீட்டில ஏன் அந்த சமாதானம், ஏன் அந்த சுகம், ஏன் அந்த மகிழ்ச்சி அங்கே காணப்படவில்லை என்று சொல்லி நாம் சற்று சிந்தித்து நான் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கும்படியாக கடந்து வருவோம். ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம், நான் நல்ல சபைக்கு போகிறேன், ஒரு நல்ல விசுவாசியா இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிறோம், உபவாசம் இருக்கிறோம், தேவ சமூகத்துக்கு நாங்கள் அங்கே தடையில்லாதபடிக்கு போகிறோம், ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற நம்முடைய வாழ்க்கையில ஏன் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கவில்லை? ஆகவே என் வீட்டை கர்த்தர் ஏன் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி இப்படி நாம் ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்னொரு வேளை ஒரு கூட்டத்தார், நான் இப்படி எல்லாம் செய்கிறேனே, தேவனை தேடுகிறேன், தேவனை ஆராதிக்கிறேன், தொழுது கொள்ளுகிறேன், நான் எல்லா காரியத்திலும் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன், ஆகவே என் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அல்லது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி நாம் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஒரு சம்பவத்தை குறித்து நான் உங்களோடு கூட கடந்து செல்ல விரும்புகிறேன். அநேக நேரங்களில் தேவனுடைய கிருபையினால அடியனாகிய நான் இந்தியா பட்டணத்துக்கு பல தடவைகள் நான் கடந்து போயிருக்கிறேன். ஊழியர்களுக்காக கடந்து போன நாட்களிலே கிட்டத்தட்ட 1 மாதம் 1.5 மாத காலங்கள் அங்கே ஊழியர்களை கர்த்தருடைய பணியை செய்ய தேவனுக்கு கிருபை பாராட்டினார். இப்படி பல இடங்களிலே நான் கடந்து போய் பல கிராமங்கள், பட்டணங்கள் கடந்து போய் ஊழியர்களை செய்கிற காலங்களிலே அங்கே நான் தங்கி ஊழியம் செய்கிற நாட்களிலே அநேக விசுவாச குடும்பங்கள், அநேக திருச்சபைகளிலே அநேக குடும்பங்களை நான் சந்திப்பது உண்டு. நான் சந்திக்கிற பொழுது அவர்கள் மிகவும் அன்பாக இலங்கை தேசத்திலே இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக வந்திருக்கிற அடியேனாகிய என்னை அவர்கள் மிகவும் அன்பாக பராமரித்து என்னை நேசித்து எனக்கு அநேக நேரங்களில் அவர்கள் தங்களுடைய வீடுகளில் அழைத்து எனக்கு ஆகாரம் கொடுத்து சில நேரங்களில் அவருடைய வீடுகளில் நான் தங்கி இருக்க வேண்டி வரும். தங்கி இருக்கிற நாட்கள் எல்லாம் அங்கே சிறுவர் முதல் கொண்டு பெரியோர் வரை அதிகமாக என்னை நேசித்து என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுத்து அநேக நேரங்களில் என்னை அப்படியாய் நடத்துகிற அநேக காரியங்களை நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு பிரியமான சகோதரி சகோதரிகளே, அவர்களுடைய நினைவுகள் எல்லாம் என்னவென்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நானும் நீங்களும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற நானும் நீங்களும் தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கொடுக்கிற இந்த காரியங்களிலே தேவன் எப்பொழுதும் நமக்கு பிரியமா இருக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இறுதியாக அந்த வீடுகளிலே இருந்து ஊழியர்களை முடித்து நான் திரும்பவுமாய் இலங்கை தேசத்துக்கு திரும்புகிற பொழுது அங்கே மிகவும் வேதனையான ஒரு காரியம் என்னவென்றால், அன்பாக நேசித்து அநேக விதத்தில் நமக்கு உதவி செய்து நமக்கு போஜனம் கொடுத்து அநேக நேரங்களில் நம்மை நேசித்த குடும்பத்தை நான் விட்டுட்டு வருகிறேனே அல்லது அவர்களை விட்டு கடந்து வருகிறேன் என்று சொல்கிற ஒரு வேதனை நமக்குள்ளே காணப்படும். ஆனால் அங்கே அவர்கள் அதிகமாக ஊழியக்காரரிடத்திலே அன்பு வைத்து அவர்களை விசாரித்து அவர்களுக்கு செய்கிற எல்லா விதமான காரியங்களும் எதை எதிர்பார்த்து செய்கிறார்கள்னா, வேதத்தில் ஒரு வார்த்தை உண்டு, ஊழியக்காரனுக்கு செய்கிற நன்மைகளுக்கு தக்க பலனை ஆண்டவர் தருவார் என்று சொல்லி ஊழியக்காரனை அழைத்து அவர்கள் அமிதமாய் அவர்களை நேசித்து அவர்களுக்கு உதவி செய்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். இறுதியாக வருகிற பொழுது அவர்களுக்காக வாரத்தோடு ஜெபிக்கும்படியாய் நான் முற்படுகிற பொழுது அந்த இறுதி ஜெபம், அவர்களை விட்டு கடந்து வருகிற இறுதி ஜெபம், அங்கே கூட நெருங்கி இருந்த அந்த தகப்பன், தாய், வயோதிபர்கள், சிறுவர்கள், அந்த முழு குடும்பத்துக்காக பாரத்தோடு அந்த சமூகத்திலே நான் ஜெபித்து கடந்து வருகிற அநேக சம்பவங்களை நான் என்னுடைய கிறிஸ்தவ ஊழிய காலத்திலே நான் அனுபவித்திருக்கிறேன். அதனாலே
இந்த நாட்களிலே நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன் என்னவென்றால், ஒருவேளை ஊழியக்காரனுக்கு எல்லாவற்றையும் செய்தார், அல்லது ஊழியக்காரனை தாங்கினார், ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்தார், அல்லது ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்தித்து கொடுத்தார், அல்லது நான் திருச்சபையிலே நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்ன பிரகாரம் ஆராதனைக்கு போகிறேன், தொழுது கொள்கிறேன், சபை கூடுதலை விட்டுவிடாத ஒரு மனுஷன், எல்லா விதத்திலும் நான் தேவனுக்கு உண்மையா இருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை அப்படி நினைத்துக் கொண்டு தேவன் நம் வீட்டை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால், தேவனுடைய பார்வையில தேவன் எதிர்பார்க்கிற காரியம் அவைகள் அல்ல. தேவனுடைய பார்வையில அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து நம்மளோடு கூட பேச விரும்புகிறேன். திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் எப்படியாய் சொல்கிறது, ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வர கடவுது. அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திலே திரும்ப கடவுது. இந்த வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே நாங்கள் போகிற பொழுது அந்த வீட்டை நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அதை நாங்கள் வாழ்த்த வேண்டும், அதை நாங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் அல்லது அதற்கு அந்த வீடு தகுதியாய் இருந்தால் அந்த கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் அந்த வீடுகளிலே நிலைத்திருக்கும். அந்த வீடு அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரமாக காணப்படுகிற பொழுது நீங்கள் கூறின சமாதானம் அல்லது அந்த ஆசீர்வாதம் உங்களிடத்திலே திரும்புகிறது என்று சொல்லி இந்த வேத வார்த்தைகள் சொல்லுகிறது. ஆகையினாலே எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, ஒரு வீட்டுக்குள்ளே நான் கடந்து போகிற பொழுது அநேக நேரங்களிலே அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் அநேக குடும்பங்களை நான் பார்க்கிறோம், பல வருஷ காலங்களாய் நான் அறிந்த குடும்பங்கள் உண்டு. எப்படித்தான் ஜெபித்தாலும் அவருடைய வீடுகளிலே எந்த ஒரு மாற்றமும் இல்லை, எந்த ஒரு ஐஸ்வர்யமும் காணப்படாதபடிக்கு அந்த வீடுகளுடைய கட்டுமான பணிகள் அங்கே பாதியிலே நிறுத்தப்பட்ட பிரகாரம் அல்லது அந்த வீடுகளிலே எந்த விதமான ஐஸ்வர்யத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் ஒரு மகிழ்ச்சியும் காணக்கூடாதபடிக்கு பல நெருக்கங்களுக்குள்ளே அந்த பிள்ளைகள் வாழுகிறதை நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய ஊழிய அனுபவ காலத்திலே கடந்த காலங்களில் நான் அப்படி திரும்பி பார்ப்பேனானால் அப்படிப்பட்ட பல குடும்பங்களை நான் சந்தித்திருக்கிறேன். நாங்களும் போகிறோம், ஜெபிக்கிறோம், பல காரியத்தை குறித்து அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆனால் அவருடைய வாழ்க்கையில நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் அந்த ஐஸ்வர்யம் அல்லது அந்த பிரச்சனைகள் அந்த போராட்டங்கள் அவர்கள் வீடை விட்டு மாறுவது கிடையாது. எப்பொழுது போனாலும் ஏதோ ஒரு விதமான ஒரு பஞ்சத்தை அல்லது ஒரு குறைவை அல்லது ஒரு வேதனையை குறித்து ஏதோ ஒரு கண்ணீரை குறித்து சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை குறித்து அவர்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதை நான் அநேக நேரத்தில் அறிந்திருக்கிறேன். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அந்த வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்றால், அந்த வீடு ஒரு நீதிமானுடைய வீடாக இருக்குமானால் அந்த வீட்டுக்குள்ளே வேத வார்த்தைகளின்படி சமாதானம் சுகம், அங்கே அந்த வீடு சகல விதமான வியாதிக்கும் அந்த வீடு பாதுகாக்கப்பட்டு தேவ சமாதானத்துக்குள்ள அந்த வீடு காக்கப்பட வேண்டுமானால் நானும் நீங்களும் அங்கே போய் ஜெபிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த ஜெபத்துக்கு அல்லது அந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த வீடு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அது அபாத்திரமாய் இருக்கிற பொழுது நாங்கள் ஜெபித்துட்டு திரும்ப வருகிற பொழுது அதனுடைய பிரயோஜனத்தை சொல்லுகிறார் அந்த வேத வார்த்தையின்படி அது உங்களிடத்திலே திரும்பி வரும் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை வாசித்து பார்க்கிறோம். ஆகவே பாத்திரமாக இருந்தால் மட்டுமே அந்த வீடு ஆசீர்வாதத்தை காணும். ஒரு வீட்டுக்கு இன்றைக்கு அழகு என்ன? இன்றைக்கு ஒரு வீட்டை நம்ம பல விதத்தில் அழகுபடுத்துகிறோம். அதனுடைய நிறத்தை பூசுகிறோம் அல்லது அதனுடைய தளபாடங்களை போட்டு அதனுடைய பலவிதமான அழகு சாதனங்களை அதை வைத்து மிகவும் அழகுபடுத்துகிறோம். பெரிதான காரியங்களை அந்த வீட்டுக்கு நாம செய்கிறோம். ஆனால் இன்றைக்கு நானும் நீங்கள் பார்க்கிற ஒரு வீட்டினுடைய அழகு என்ன? நானும் நீங்கள் கண்களாலே பார்க்கிற அந்த விதமான அழகு அல்ல. தேவன் கொடுக்கிற அந்த வீட்டினுடைய அலங்காரம் என்னவென்றால் அங்கே இருக்கிற சமாதானம், அங்கே இருக்கிற மகிழ்ச்சி, அங்கே இருக்கிற சுகம், அங்கே இருக்கிற பேரானந்தத்தை தான் தேவன் அங்கே அந்த வீடுகளிலே அழகாக அங்கே தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே இப்படி தேவன் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? ஏன் தேவன் அந்த வீட்டினுடைய ஆசீர்வாதத்தை தங்காதபடிக்கு அதனுடைய அபாத்திரமான காரியம் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இந்த தகுதி இருந்தால் மட்டும்தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது இப்படி தேவன் எதிர்பார்க்கிற தகுதி என்ன? இல்லாவிட்டால் அந்த ஆசீர்வாதம் உன்னிடமாய் திரும்பி
வரும் என்று சொன்ன காரணம் என்ன என்று சொல்லி இப்படி பல காரியங்களை குறித்து நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதனாலே இன்றைக்கு ஊழியக்காரர்கள் தாங்கள் ஜெபிக்கிற போது அங்கே பார்க்கிற விசுவாசிகளுடைய குறைவாக்காக ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபங்களுக்கு அந்த வீடுகளிலே பதில் கிடைக்காது. ஆனால் பார்க்கிறோம், ஜெபிக்கிற அந்த சபை போதகர்கள் அல்லது அந்த ஊழியக்காரர்கள் வளர்ந்து கொண்டு அல்லது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? வேத வார்த்தையின்படி அவர்களுடைய ஜெபம் அங்கே பார்க்கிறோம் திரும்பி உங்களிடத்தில் வருகிறது. நாங்கள் யாரெல்லாம் போய் ஆசீர்வதிக்கிறோமோ, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வருமானங்களை ஆசீர்வதிங்க, கையில் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே தேவைகளை சந்திங்க, குறைவை நிறைவாய் மாற்றுங்க, கண்ணீரெல்லாம் துடைங்க என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம் அந்த வீடுகளுக்கு அது அபாத்திரமாக இருக்கிறபடினாலே அதனுடைய ஆசீர்வாதத்தை அவர்களால் பெற்றுக்கொள்ள கூடாது. அதே அந்த ஆசீர்வாதம் அங்கே ஊழியக்காரனிடத்தில் திரும்பி வருகிறது. இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் தங்களுக்கு ஜெபிக்கிறதை பார்க்கலும் அநேக விசுவாசிகளுக்கு அதிக நேரம் எடுத்து பாரத்தோடு போகிற இடமெல்லாம் அவர்கள் அங்கே ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபத்துக்குரிய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அந்த வீடு அபாத்திரமாக இருக்கிற பொழுது தன்னிடத்திலே திரும்பி வருகிறது. ஆகையினாலே அந்த ஜெபத்தெல்லாம் அந்த ஊழியக்காரன் ஆசீர்வாதமாக, குடும்பம் ஆசீர்வாதமாக தன் பக்கமாக திருப்பிக் கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த காலை வேளையிலே ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும், தேவன் எதிர்பார்க்கிற அந்த பாத்திரம் என்ன, எதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். நாம் திருப்பிக் கொள்வோம். கொலோசியர் நிருபம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் இப்படியாக சொல்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லி இந்த 1-2 வார்த்தைகள் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். இன்றைக்கு கிறிஸ்துவையோடு கூட எழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், ஒரு திருச்சபையில் அங்கத்தவனா இருக்கிறேன், ஒரு திருச்சபையில ஊழியக்காரனா இருக்கிறேன், அல்லது ஒரு திருச்சபையில நான் தேவனை ஆராதிக்கிறேன், ஒரு திருச்சபையிலே ஒரு குடும்பமாய் தேவனை தொழுது கொள்கிறேன், கிறிஸ்துவை நான் வாழ்க்கையிலே கடவுளாய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் நானும் நீங்களும். இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரியம் என்னவென்றால், கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்துவை அறிந்தது உண்டானால், அவருக்குள்ளே நீங்கள் வாழுகிறது உண்மையானால், வேதம் சொல்கிறது நீங்கள் கிறிஸ்துவோட கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்பேன், ஆனால் எதற்கு முக்கியத்துவம் இன்றைக்கு நாம் கொடுக்கிறோம்? நம்முடைய வீட்டை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய வீட்டை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்முடைய வீட்டிலே நாம் பார்க்கிறோம், எதற்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ், எதற்கு முதலிடம்? ஆண்டவருக்கா, ஆவிக்குரிய காரியங்களுக்கா, உலகத்திற்கா, அல்லது பணத்திற்கா, அல்லது மனுஷனுக்கா? இன்றைக்கு நானும் நீங்களும் முதலிடம் கொடுக்கிற அல்லது முதன்மையான இடத்தை நாம் எதற்கு கொடுக்கிறோம்? கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் எதற்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி சற்று நான் உங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை அறிந்து கொண்டோம் என்று சொல்கிற நானும் நீங்களும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் நானும் நீங்களும் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். ஆனால் நானும் நீங்களும் அந்த மேலானவை ஆகிய ஆண்டவருக்கா, ஆவிக்குரிய காரியங்களுக்கா, அல்லது உலகத்திற்கா, பணத்திற்கா, அல்லது மனுஷனுக்கா நம்முடைய முதல் இடங்களை, முதல் காரியங்களை நாம் கொடுக்கிறோம் என்று நாம் சோதித்து பார்ப்போமானால் உங்கள் இருதயம் உங்களுக்கு சாட்சி கொடுக்கும். அநேகரை நான் பார்த்து கேட்பேன், ஆனால் ஜெபம் பண்ணினீர்களா? ஐயோ இல்ல, டைமே இல்ல ஜெபிக்கிறதுக்கு என்று சொன்ன காரியத்தை நான் கேட்டிருக்கிறேன். சபைக்கு வராம இருப்பாங்க ஞாயிற்றுக்கிழமையில. ஐயோ சகோதரனே, ஏன் இதனால சபைக்கு ஆராதனைக்கு வரல? ஐயோ பாஸ்டர், இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் வியாபாரம் நல்லா நடக்கிற நாள், அந்த நாள் தான் நான் வியாபாரத்துக்கு போக வேண்டும், அந்த நாள்ல தான் நல்ல வருமானம் உண்டு என்று சொல்லி அநேகர் என்னை
காதுகளில் சொன்னதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ உலக காரியத்தை குறித்து இன்றைக்கு பாருங்க நாம கவலைப்படுகிறோம். இன்றைக்கு எத்தனையோ உலக காரியங்களை குறித்து நாம் வேதனைப்படுகிறோம். ஒருவேளை ஒரு திருமண வீட்டுக்கு நம்மால போகக்கூடாது போயிட்டா, அல்லது ஒரு நண்பருடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மளால சமூகம் கொடுக்க முடியாவிட்டால் அதை குறித்து எவ்வளவு கவலைப்படுகிறோம். ஐயோ, ஒரு நல்ல அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை நான் நடுவ விட்டுட்டேனே, அல்லது திருமணத்துக்கு என்னால போக முடியாம போயிட்டது, அல்லது அவரோடு கூட சேர்ந்து கொஞ்சம் நான் சந்தோஷமா இருக்க கூடாமல் போயிட்டேன்னு சொல்லி பல விதத்துல அதை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எப்பயாவது ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு நான் போக முடியாமல் போனது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவிர்த்து விட்டேனே, அல்லது ஒரு உபவாச கூட்டத்தில் என்னால் போய் அமர முடியாமல் போய்விட்டது, அல்லது அதிகாலையில் என்னால் கூட ஜெபிக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி, ஒரு நாள் வேதத்தை வாசிக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி ஒரு நாள் உங்களிலே ஒருவராவது கவலைப்பட்டது உண்டா என்று உங்களை பார்த்து கேட்பேன். ஆனால் இப்படி எப்போதாவது நாம் கவலைப்பட்டிருக்கிறோமா? பாருங்க, சண்டே ஆராதனைய போக முடியல கவலைப்படுகிறீர்களா? சண்டே ஆராதனையில சும்மா நாங்க தவிர்க்கிறோம். ஆராதனைக்கு போக கூட எத்தனையோ வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருந்தும் நம்மாலே போக கூடாதபடிக்கு, அல்லது அதற்கு நாம் முதலிடம் கொடுக்காதபடிக்கு பல நேரங்கள்ல நாம் அங்கே நிர்விசாரமாய் அங்கே நாம் அதை தவிர்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்க முடியலையா, சபைக்கு போக முடியலையா என்று சொல்லி கவலைப்படுகிறவர்கள் இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்திலே அப்படிப்பட்ட சுபாவம் இல்லை. ஆனால் பல உலக காரியங்களை மிஸ் பண்ணிட்டோமே, அல்லது இந்த காரியத்தை நான் தவிர்த்துட்டேன், அல்லது போக முடியாமல் போயிட்டேன், என்னால லீவ் எடுக்க முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி அதை குறித்து கவலைப்படுகிறவர்கள் அநேகம் உண்டு. ஆகையினாலே இந்த காலை வேளையில வேதத்துல மிகவும் அருமையான ஒரு குடும்பத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எப்படி தன் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தின ஒரு சகோதரன், ஒரு தேவ மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நிருபம் 10வது அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தைகளிலே நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம், தெரிந்த ஒரு மனுஷனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அந்த வார்த்தைகளிலே பார்க்கிறோம், இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்குள்ளே மிகுந்த தர்மதானங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். இந்த வசனத்துல நமக்கு தெரிந்த காரியங்கள் அநேக நேரங்களில் நாம் தியானித்த ஒரு பகுதி. இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிற பொழுது இந்த 100க்கு அதிபதி என்கிறதான இந்த தேவம் அந்த மனுஷனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறத பாருங்க. அவன் 100க்கு அதிபதியா இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கை குடும்பம் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்குள்ள மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த வசனங்களை நான் வாசிக்கிற பொழுது பாருங்க, அவனுடைய பெயரை குறிப்பிடல, ஆனா அவன் யார் என்றால் 100க்கு அதிபதி என்கிற கொர்நேலியு என்று சொல்லப்படுகிறது. 100க்கு அதிபதி என்றால் என்ன? அவனுக்கு கீழே 100 கணக்கான வேலைக்காரர்கள் இருந்தார்கள். அந்த 100 கணக்கான வேலைக்காரர்களையும் அவன் விசாரிக்க வேண்டும். அவருடைய காரியங்களை அவன் விசாரித்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த 100க்கு அதிபதியா இருக்கிற இந்த கொர்நேலியு என்கிற மனுஷன் பாருங்க எவ்வளவு அழகாக வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறது பாருங்க. அவன் வீட்டார் தேவனுக்கு பயந்தவர்களாக எப்போதும் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு அப்படியே இந்த 100க்கு அதிபதியாக கொர்நேலியுடைய வாழ்க்கையை போல வாழ்க்கையை போல நம்ம வாழ்க்கை இருக்கிறது கொஞ்சம் திரும்பி பார்ப்போமானால் உங்களிடத்தில் நான் சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். இன்றைக்கு உங்கள் வீட்டார் தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறார்களா? உங்கள் மனைவி தேவனுக்கு பயந்தவர்களா? மனைவிக்கு தேவ பயம் உண்டா? உங்கள் பிள்ளைகளுக்கு தேவ பயம் உண்டா? 100க்கு அதிபதி எவ்வளவு பிஸியா இருந்தாலும், அவன் எவ்வளவு பொறுப்புள்ள ஒரு மனுஷனா இருந்தாலும், அவன் தேவனுக்கு பயந்தவனாய் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அங்கே பார்க்கிறோம் மிகுந்த தான தர்மங்களை செய்து தேவனை நோக்கி ஜெபம் செய்கிறவனாய் தன் குடும்பத்தை பார்க்கிற தேவனுக்குள்ள நன்றாய் நடத்தக்கூடிய ஒரு மனுஷனாய் அவன் வாழ்ந்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு வாசித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவ்வளவு பிஸியா இருந்த அந்த 100க்கு அதிபதி 100 பேருக்கு தலைவனாய் இருந்தான். அவன் எவ்வளவு பிஸியா இருந்திருப்பான். ஆனா
அவன் தன்னுடைய குடும்பத்தை அல்லது தன்னுடைய பிள்ளைகளை தான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதையும் அல்லது தேவனை தேடுகிறதிலையும் அவன் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிற பொழுது தேவன் எப்படி அவனை ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? எப்படி தேவனுடைய காரியங்களை வாய்க்க பண்ணாது இருப்பார்? ஆண்டவர் அன்றைக்கு 100க்கு அதிபதியை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நமக்கு தெரியும், அதிகமாக நாம் பேசுகிற ஒரு வார்த்தை மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தைகளின்படி அப்போது தான் இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இதைத்தான் கொர்நேலியுக்கு தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இவைகள் எல்லாம் இன்றைக்கு சந்திக்கப்படாததற்கான காரணம் என்ன? அல்லது இவைகளிலே இருந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கூடாது இருக்கிறது காரணம் என்ன என்று சொல்லி நாம் சற்று நம்மை சிந்தித்து பார்ப்போமானால், கொர்நேலியுவை ஆசீர்வதித்த தேவன் கொர்நேலியுடைய வாழ்க்கையில அவன் எப்பொழுதும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அவனை தேடுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். ஆகையினாலே எப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அந்த வேத பகுதிகள் சொல்கிறது. ஆகையினாலே தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நானும் நீங்களும் சற்று நம்மை நம் குடும்பத்தை யோசித்து பார்ப்போமானால், தேவனை அறிந்திருக்கிறோம், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், திருவிருந்து எடுக்கிற கிறிஸ்தவனுடைய வீட்டில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாவிட்டால் சாபம் அந்த வீட்டில இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? தேவனை தேடுகிறதுல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களா நாம் வாழ்கிறோமா என்பதை குறித்து உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆகையினாலே வேதத்திலே சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி துன்மார்க்கருடைய வீட்டிலே சாபம் தங்கும் என்று சொன்ன வார்த்தைகளின்படி இன்றைக்கு கொர்நேலியு தேவனுக்கு பயப்பட்ட ஒரு மனுஷனாய், தேவனை தேடுகிற ஒரு மனுஷனாய், அவன் தன் குடும்பத்தை தேவனிடத்திலே நடத்துகிற ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அவ்வளவு அவன் தேவனை பயந்து தேடினபடினாலே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவன் குடும்பத்துக்குள்ளே காணப்பட்டபடினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறாயா? வருமானம் வீடுகளிலே தங்கவில்லையே, அல்லது வியாதிக்கு மேல் வியாதி, அங்கே பார்க்கிறோம் கையின் பிரயாசம் அனைத்தும் வியாதிகளுக்கு வைத்தியத்துக்கு செலவாகிறது. கையின் பிரயாசம் எல்லாம் அங்கே கையின் பிரயாசத்துடைய ஆசீர்வாதம் இல்லையே, பிள்ளைகளுக்கு திருமணம் இல்லையே, மகனுக்கு வேலை இல்லையே, அல்லது பிள்ளை பாக்கியம் இல்லையே, அல்லது வருமானம் எல்லாம் இங்கே தேவையற்ற வட்டி, இப்படிப்பட்ட பல காரியத்துக்கு போகிறதே என்று சொல்லி, ஒருவேளை வருமான வீடுகளில் தங்குதல் என்று சொல்லி, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, உன் வீடுகளில் இப்படிப்பட்ட தரித்திரமான சாபமான சூழ்நிலைகளோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இப்படிப்பட்ட குடும்பங்களிலே சாபம் தங்கும். ஆண்டவருடைய வேதம் சொல்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். நீதிமான்களோடு கூட தேவன் நீதிமானுடைய வீட்டில் இருக்கிற நீதிமானுடைய வீடுகளிலே தேவனுடைய சமாதானம், மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி உண்டாகும். நீதிமானுடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் இருக்கும். நீதிமானுடைய வீடுகளிலே துதியின் சத்தம் இருக்கும். நீதிமானுடைய வீடுகளிலே அதிகாலையிலே துதிக்கிற சத்தம் கேட்கும். நீதிமானுடைய வீடுகளிலே கணவர் மனைவி பிள்ளைகள் இணைந்து அமர்ந்து வேதத்தை தியானித்து ஆண்டவரை ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். நீதிமான்களுடைய வீடுகளிலே ஆராதனையை தவிர்க்க மாட்டார்கள். வாரம் தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாய் மாறுவார்கள். எப்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்காமல் இருப்பார்? இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், ஆண்டவருடைய வசனத்திலே நாம் வாசிக்கப்பட்ட பிரகாரம் நாங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறது போல தேவனிடத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் நாம் இருப்போமானால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அல்லது நம்முடைய வீடுகளிலே சமாதானத்தை, சுகத்தை, மகிழ்ச்சியை, மனமகிழ்ச்சியை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையினாலே இந்த காலை வேளையில எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க தடை இருக்கிறதோ, நானும் நீங்களும் தேவனிடத்திலே மேலானவைகளை தேடுகிற உணர்வுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஆகையினாலே முதலாவது, நீதிமான் என்றால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பான். நீதிமானா இருப்போமானால் கர்த்தரை அவன் தேடுவான். நீதிமானா இருந்தானால் கர்த்தரை அவனை துதிப்பான். உங்கள் வீடுகளிலே கர்த்தரை தேடுகிறீர்களா அல்லது மேலானவைகளை தேடுகிறீர்களா என்று சொல்லி சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நம்ம இருதயம் நமக்கு சாட்சி கொடுக்கும். உங்கள் வீடுகளிலே கர்த்தரை தேடுகிற அனுபவம் உங்களுக்குள்ளே உண்டா? மேலானவைகள் என்றால் என்ன என்று நான் சற்று உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்க, இன்றைக்கு உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேடுகிறோம்.
வீடு, காணி, பூமி, எங்களுடைய வருமானங்கள், பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள், சொத்து, இப்படிப்பட்ட பல காரியங்களை நாம் தேடுகிறோம். இவைகள் எல்லாம் அங்கே உலகத்துக்கு உண்டானவைகள். இவைகள் தேவைதான். இவைகளை விட மேலானவைகள் என்ன என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமானால், வேதம் சொல்லுகிற மேலானவைகளை என்னென்றால் தேவனுடைய வரங்கள், வல்லமைகள், அபிஷேகங்கள், தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது, தேவனுடைய வசனத்தை தியானிப்பது, தேவ சத்தத்தை கேட்பது, தேவ சித்தத்தை செய்வது, தேவனுக்காய் வைராக்கியமாய் வாழுவது, தேவனுக்காய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கிறது, இவைகள் தான் தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற மேலானவைகள் என்று சொல்லி நான் உங்களோடு கூட சொல்லி பேச விரும்புகிறேன். ஆகையினாலே இந்த காலை வேளையில மேலானவைகளை தேடுகிறவன் யார்? தேவனுடைய பார்வையில் நீதிமானாய் இருக்கிறவன். அவன் தான் தேவனை தேடுகிறவனாய் இருக்கிறான். அவனுடைய குடும்பத்தில் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகும். அவனுடைய குடும்பத்தில் தான் தேவன் அவனை ஆசீர்வதிப்பார். அவனோடு கூட தேவன் இடைப்படுவார். அவனைத்தான் தேவன் தன்னுடைய கூடார மறைவுக்குள்ள வைத்து பாதுகாத்துக் கொள்வார். துன்மார்க்குடைய வாசஸ்தலமோ கர்த்தருடைய சாபம் நிறைந்ததாய், வேதனையும் கண்ணீரும் அழுகையும் பற்கடிக்கும் இருளின் அந்தகார கிரியைகளுடைய நெருக்கத்துக்குள்ளே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இந்த காலை வேளையில ஆண்டுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை, நாம் வாசிக்கப்பட்ட வார்த்தையின்படி துன்மார்க்குடைய வீட்டிலே கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கிறதா அல்லது சாபம் நிறைந்திருக்கிறதா? ஆண்டவருடைய சமூகத்திலே நின்று கொண்டு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சங்கீதத்தின் புத்தகத்திலே நான் வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி 91:10 பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது, நீ நீதிமானாய் காணப்படுகிறானா? தேவனுடைய பார்வையிலே உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்துக்கு விரோதமாக எந்த பொல்லாப்பு நேரிடாதபடிக்கு சகல வாதைக்கு உன்னை விலக்கி கர்த்தர் காப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். பார்க்கிறோம் சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தைகளின்படி நீ நீதிமானாய் காணப்படுவாயானால், கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய சமூகத்தில் அமர்ந்து மேலானவைகளை தேடுகிற ஒரு அனுபவம் உள்ளவனாய் காணப்படுவாய். அல்லது கொர்நேலியை போல தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பது, ஜெபிப்பது, தேவனை தேடுகிறது, தன் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளே பயப்படுகிற பயத்தில் நடத்துகிற ஒரு குடும்பமாய் காணப்படுவாயானால், ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்கிறது உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருக்கும் என்று சொல்லி வேத வார்த்தைகள் நமக்கு சொல்கிறது. ஆகையினாலே உன்னுடைய வீடு கர்த்தருடைய பார்வையில அபாத்திரமாய் காணப்படுமானால், ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபம் உன் வீடுகளிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியாய், உன் வீடு அங்கே அதுக்கு பாத்திரமாய் இல்லாவிட்டால் அபாத்திரமாய் இருக்குமானால் அந்த ஜெபத்தினுடைய எந்த பிரயோஜனத்தையும் நம்மாலே காண முடியாது. ஆகையினாலே சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் விரும்புகிற நீதிமானுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் வேதத்தில் நாம் வாசித்து தியானித்தோம். ஆகையினாலே ஒரு கிறிஸ்தவனுடைய வீடு எப்படி இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார் என்று சொன்னால், அவனுடைய வீடுல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறவனாய், தேவனை தேடுகிறவனாய், உலகத்துக்குரியவைகளுக்கு அல்ல, அதை விட மேலானவைகளாகிய தேவ பிரசன்னத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை அனுபவிக்கிற ஒரு வாஞ்சை உள்ளவனாய், தேவனுக்காய் வைராக்கியம் உள்ளவனாய், தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறவனாய், அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு குடும்பமாய் நாம் மாறுகிற பொழுது, தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினாலும் சுகத்தினாலும் சமாதானத்தினாலும் பலத்தினாலும் மகிமையினாலும் தம்முடைய இரக்கத்தினாலும் நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருவேளை உங்க வீட்டுல இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, சகோதரியே, உன்னுடைய வீடுகளில் அங்கே கண்ணீரும் அழுகையும் பற்கடிக்குமாய் காணப்படுகிறதா? வேதனை காணப்படுகிறதா? நிந்தைகளுடைய சூழ்ந்து இருக்கிறதா? வருமானம் இல்லையே, பல நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், வருமானம் எல்லாம் தேவையற்ற காரியத்துக்கு செலவாகிறது, இப்படி பல காரியத்தை குறித்து அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய மேலானவைகளை நீ தேடுகிற பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடு. முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியை தேடு. இந்த காலங்கள் உபத்திரவ காலங்கள் தான், பாடுகள் நெருக்கங்கள் நிறைந்த காலங்கள் தான். இந்த காலத்தில் கர்த்தரை தேடுகிறவன் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை அவன் தேடுகிற பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று வேதத்திலே வாசித்து பார்க்கிறோம். பஞ்ச நாட்களிலும் அங்கே விதை விதித்த பொழுது 100 மடங்காய் அறுவடை பெற்ற தேவ மனிதர்களும் உண்டு. ஆகையினாலே இப்படிப்பட்ட பஞ்ச காலத்திலும் கர்த்தரை சார்ந்து கர்த்தரிலே நம்பிக்கையா வைத்து அவரே நம்பிக்கையாய் கொண்ட மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகையாலே உன் வீடுகளிலே கூடாரத்திலே வாதை அணுகாதபடிக்கு, அல்லது உன் வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே இருக்கிற எல்லா விதமான குறைவு நிறைவாய் மாறி
தேவனை ஆசீர்வதித்து உன் தலையை நிமிர பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சமூகத்திலே அப்படியே கேட்ட வார்த்தைகளை சற்று அப்படியே நாம் தியானித்து கண்களை மூடி ஜெபம் பண்ணும்படியாக கடந்து வருவோம். நான் உங்களோடு கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நான் உங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகள் தேவனுடைய ஆவியானவருடைய அங்கே சமூகத்தில் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒருவேளை உங்களோடு கூட பேசி இருக்குமானால் நீங்கள் தீர்மானங்கள் எடுங்க, சோதித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் தேவனுக்கு மேலானவைகளை தேடுகிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, அல்லது தேவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அதற்கு பாத்திரமான அல்லாதபடிக்கு நீங்கள் ஒருவேளை அதற்கு தகுதி இல்லாதவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா, அல்லது உலக காரியங்களை தேடி அதற்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? நீதிமானாய் இருக்கிற நம்முடைய குடும்பங்களில் ஜெபம், துதி, அதிகாலை துதியின் சத்தம், தேவனை அமர்ந்திருந்து தேவனை தேடுகிற உணர்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படும். அந்த வீடுதான் தேவன் விரும்புகிற பாத்திரமான வீடாய் காணப்படுகிறது. ஆகையினாலே ஒருவேளை உன் வீடுகள் இந்த நாட்களில் ஜெபம் இல்லையா, துதி இல்லையா, தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாய் காணப்படுகிறானால் மனம் திரும்புவோம். தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து மேலானவைகளை தேடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. கடைசி காலத்தில் ஆண்டவராகிய நீர் எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். மேலானவைகளை மாத்திரம் நோக்கி பார்க்க, கர்த்தருக்கென்று வாழ, உம்மைக்கென்று நாங்கள் எழுதி பிரகாசிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற குடும்பங்களாய், சாட்சி உள்ளவர்களாய் வாழக்கூடிய கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் உங்க சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனங்களை கேட்டு தீர்மானித்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு குடும்பங்களிலே தேவ கரம், தேவ கிருபை கடந்து வரட்டும் சுவாமி. சத்துருடைய கிரியைகள், அங்க இருளின் அந்தகார வல்லமைகள் சுட்டெரிக்கப்படட்டும். தேவனுடைய பாதுகாப்புக்குள்ள, அரணுக்குள்ள, அடைக்கலத்துக்குள்ள, ஆண்டவரே செட்டையின் மறைவுக்குள்ள வைத்து நீ நடத்துவீராக. அப்படி எல்லா விலையினங்களையும் மன்னிப்பீராக. மனம் திரும்பினவர்கள், தீர்மானம் எடுத்த குடும்பங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இதோ அப்படி சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களோடு கூட தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. எங்களுடைய யூடியூப், ஃபேஸ்புக் சேனல்ல நாங்கள் போடுகிற உங்களுக்காக கொடுக்கிற செய்திகளை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பீர்களானால் எங்களுக்கு எழுதுங்க, தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.